வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைக்கப்பட்டதால் நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை மக்களவையில் நிறைவுரையாற்றுகிறார். நாட்டில் இன்னும் 5 ஆண்டுகளில் 85,000 கோடி ரூபாய் மதிப்பில் 100 மில்லியன் டன் நிலக்கரியை வாயுவாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வரவேற்று அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் இன்றியமையா ஆன்மீக கலாச்சார பண்டிகையான தீபாவளி யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைக்கப்பட்டதால் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய கலாச்சாரத்துடன் ஆழமான தொடர்புடைய தீபாவளி பண்டிகை தேச நாகரிகத்தின் ஆன்மாவாக திகழ்கிறது என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி ஒளி, பக்தி மார்க்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறியுள்ள பிரதமர், யுனெஸ்கோவில் அது இணைக்கப்பட்டதால் அதற்கான அங்கீகாரமும் சிறப்பும் மேலும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எடுத்துரைக்கையில், ஒவ்வொரு இந்தியருக்கும் இது உணர்வு பூர்வமான பெருமிதமான தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். வங்கிகளில் உரிமை கோராத நிதி சார்ந்த சொத்துக்களை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கம் வழங்குவதாக பிரதமர் கூறியுள்ளார். இது தொடர்பான இணையதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர், வங்கிகளில் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாமல் இருக்கும் வைப்பு தொகை, காப்பீடு உள்ளிட்ட நிதிகளை மக்கள் மீட்டுக்கொள்ள இந்த இயக்கம் வகை செய்வதாக கூறினார். மனித உரிமைகள் சமத்துவ சமுதாயத்திற்கு வழிகோலுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பிலான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், மனிதர்களுக்கான மாண்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் எவருக்கும் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீதி, சமத்துவம், பரிவுமிகு சமூகத்தின் அடையாளமாக மனித உரிமைகள் தினம் திகழ்வதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நீதி என்பது நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பிறப்புரிமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமைகளை நிலைநாட்டுவதில் உலகளாவிய நாடுகளுக்கு இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மக்களவையில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் இன்று உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு கே.சி. வேணுகோபால், அனைவரும் வாக்களிப்பதற்கான உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கை என்றார். தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில், எதிர்க்கட்சிகள் தோல்வி அடையும் போதெல்லாம் தேர்தல் நடைமுறைகள் குறித்த கேள்விகளை எழுப்புவதாக குறை கூறினார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் இன்று மாலை மக்களவையில் நிறைவுரையாற்றுகிறார். அம்ருத் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் நாட்டில் 160 ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் 1300 ரயில் நிலையங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதில் அரசு முழுவீச்சில் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். பயணிகளின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமையுடன் ரயில் நிலையங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாட்டில் இன்னும் 5 ஆண்டுகளில் 85,000 கோடி ரூபாய் மதிப்பில் 100 மில்லியன் டன் நிலக்கரியை வாயுவாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், நம் நாட்டில் உள்ள அபரிமிதமான நிலக்கரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தியில் தன்னிறைவை எட்ட இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். இதன் மூலம் தூய்மையான எரிசக்திக்கு வழிகோலுவதோடு யூரியா உள்ளிட்ட ரசாயனம் விவசாயிகளுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் என்றும் கூறினார். மக்களவையில் மற்றொரு கேள்விக்கு இன்று பதிலளித்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, கடந்த 11 ஆண்டுகளில் 10,170 அஞ்சல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு தபால் தளம் நம் நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியாவின் அஞ்சல் கட்டமைப்பு பிரம்மாண்டமானது என்று கூறிய அவர், 1,64,000 அஞ்சல் நிலையங்கள் நம் நாட்டில் இயங்குவதாக கூறினார். 2,78,000க்கும் அதிகமான கிராம சேவகர் இரவு பகலாக அஞ்சல் சேவைகளை முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் கூறினார். மூதறிஞர் ராஜாஜியின் 147வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மூதறிஞருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, சுதந்திர போராட்ட வீரர், சிந்தனையாளர், அரசியல்வாதி என்ற பன்முகம் கொண்டவர் என பாராட்டியுள்ளார். அன்னாரின் தியாகங்களையும் சமுதாய பணிகளையும் போற்றி வணங்குவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு மு. பே. சாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டங்களில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செயல்முறை கிடங்கு வளாகங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அஇஅதிமுக வரவேற்பதாக இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 16 தீர்மானங்களும் இதில் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்க நாளை கடைசி நாளாகும். விநியோகிக்கப்பட்ட படிவங்களில் இதுவரை 99.55% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் வாக்காளர்கள் பூர்த்தி செய்த படிவங்களை காலம் தாழ்த்தாமல் வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. நமது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தவும், தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது, அதே போல தகுதியில்லாத எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கத்திற்காக சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி நடைபெற்று வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு உட்பட்ட 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் 23,68,967 எண்ணிக்கையிலான மொத்த வாக்காளர்களில் முன்னிறப்பட்ட படிவங்கள் வாக்காளர்களிடமிருந்து மீள பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இன்று வரை பூர்த்தி செய்து வழங்காத படிவங்களை வாக்காளர்கள் தங்களுடைய அடிப்படை விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினரின் பங்கு மற்றும் தர கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவத்தை பாதுகாப்பு உற்பத்தி துறை செயலர் திரு சஞ்சய்குமார் வலியுறுத்தினார். கோவை நிலாம்பூரில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு தொழில்துறை மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர் தொழில்துறையினருடன் தர கட்டுப்பாடு குறித்த ஆலோசனைகளின் பரிமாற்றங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்ணம்பள்ளி கோவில் மேலேரி கொட்டா வரையிலான 3 கிலோமீட்டர் தார் சாலை பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மூலதன முதலீட்டு சிறப்பு திட்டத்தின் கீழ் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் நடைபெறுகின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை செண்பகத்தோப்பு பகுதியில் புதிய கற்கால நாகரிகம் நிலவியதற்கான தடயங்களை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். தென் தமிழ்நாட்டில் புதிய கற்கால நாகரிகத்திற்கு இச்சான்றுகள் வலுவாக உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். விருதுநகர் மாவட்டம் செண்பகத்தோப்பு வனத்துறை சோதனை சாவடி அருகில் உள்ள பாறையில் புதிய கற்கால கை கோடாரிகளை தேய்த்து வலுவழுப்பாக்கும் போது உருவான 4 தேய்ப்பு பள்ளங்கள் உள்ளன. 3 பள்ளங்கள் நேராகவும் 1 அதன் மேற்பகுதியில் குறுக்காகவும் அமைந்துள்ளது. நேராக உள்ள பள்ளங்கள் கற்கருவிகளை வலுவழுப்பாக்க தேய்க்கவும், குறுக்காக உள்ள சிறிய பள்ளம் அதை கூர்மையாக்கவும் பயன்பட்டிருக்கும் என நம்பப்படுகிறது. வட தமிழ்நாட்டில் புதிய கற்கால தேய்ப்பு பள்ளங்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தென் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தயாரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் பெரும்பாலும் களிமண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தயாரிக்கப்படும் நிலையில் 3 அங்குல அளவில் இருந்து 1.5 அடி வரை களிமண் பொம்மைகளாகவும் 1 அடி முதல் 2 அடி வரை காகித கூழ் கொண்டும் தயாரிக்கப்படுகின்றன. விளாச்சேரியில் செய்யப்படும் பொம்மைகள் மிகவும் தத்ரூபமாக இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பொம்மைகள் அனுப்பி வைக்கப்படுவதுடன் வியாபாரிகள் நேரடியாக வந்து பொம்மைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிச் செல்கின்றனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைக்கப்பட்டதால் நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை மக்களவையில் நிறைவுரையாற்றுகிறார். நாட்டில் இன்னும் 5 ஆண்டுகளில் 85,000 கோடி ரூபாய் மதிப்பில் 100 மில்லியன் டன் நிலக்கரியை வாயுவாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வரவேற்று அஇஅதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.